எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 50% வதக்குனா போதும், அந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சூப்பராக நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஹாஃப் கேஜி சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன்லேயே நல்லா தண்ணி வரும் பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா சிக்கனில் தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. இந்தளவுக்கு தண்ணி வரும். ஒரு 20% நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா சேர்த்துட்டு வேக விடுங்க. அப்போ தான் வந்து இந்த சிக்கனில் மசாலா ஊறி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்.
இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிஞ்சு வரட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கொதிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிஞ்சு வருது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து பரிமாறுங்க. அவ்வளோதான், சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆப்பம் இதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe and follow my channel. Thank you.